ஹாய் கைஸ், சிறகடிக்க ஆசை சீரியலில் இன்னைக்கு எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, முத்துவை ஏமாற்றிய ரோஹிணி, செல்வத்திடம் கிடைக்கும் ஆதாரம், ஏமாற்றத்தில் மனோஜ். விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி வரும் சிறகடிக்க ஆசை சீரியலில் விஜயா, ரோஹிணி, ஸ்ருதி ஆகிய பெண்கள் பாண்டிச்சேரிக்கு சுற்றுலா சென்ற நிலையில் வீட்டில் உள்ள ஆண்கள் எல்லாம் சமைச்சு ஒரு நாள் முழுவதும் செய்த அலப்பறை இன்று சுவாரஸ்யமான திருப்பங்களை ஏற்படுத்தியுள்ளது. ரோஹிணியின் பிளானால் ஒரு பக்கம் டென்ஷன் குறைந்தாலும் வீட்டில் சமையல் பஞ்சராகி போனதுதான் இன்றைய எபிசோடின் ஹைலைட். பெண்கள் வீட்டில் இல்லாத காரணத்தினால் இன்று சமையல் வேலையை முத்து, மனோஜ், ரவி மற்றும் அண்ணாமலை ஆகியோர் சேர்ந்து செய்கின்றனர். ஆளுக்கு ஒரு வேலையை பிரித்து கொண்டு சமையல் வேலையை சிரமப்பட்டு முடிக்கிறாங்க. வீட்டில் யாரும் இல்லாத காரணத்தினால் பார்த்தீங்கன்னா, ரோஹிணி முதல் திருமணத்தை தெரிந்து கொள்ள இருந்த சுவாரஸ்யத்தை தவிர்க்க வேண்டிய சூழல் வந்தது. அதனால பார்த்தீங்கன்னா, முருகன் சவாரி கொடுத்த ரோஹிணியின் உறவினர்களை செல்வத்தை அழைத்து செல்லுமாறு முத்து சொல்கின்றார். அதுவும் இன்று ஒரு நாள் மட்டும்தான், நாளைதான் வந்து விடுவதாக முத்து சொல்லி இருக்கிறார். ரோஹிணியும் அவருடைய அம்மாவிடம் போன் பண்ணி விசாரித்து முத்து சவாரிக்கு போகல என்பதை தெரிந்து கொண்டு தான் பிளான் போட்டு இருப்பதை நடந்துவிட்டது என்றும் இன்னைக்கு ஒரு நாள் டென்ஷன் இல்லாமல் இருக்கலாம் என்றும் அவர் சொல்லி இருக்கிறார். வீட்டில் சமையல் வேலை முடிந்ததும் முத்து, மனோஜ், ரவி மற்றும் அண்ணாமலை ஆகியோர் ஒன்றாக அமர்ந்து சாப்பிட இருந்தபோது எதிர்பாராத திருப்பம் நிகழ்ந்தது. சரியாக அந்த நேரம் பார்த்து அங்கு அண்ணாமலையின் உறவினர்கள் கல்யாண பத்திரிகை வைக்கின்றனர். அப்போது அங்கிருந்த அண்ணாமலையின் பிள்ளைகளிடம், உங்க 3 பேருக்கும் கல்யாணம் ஆகி ரொம்ப நாள் ஆகிவிட்டதே, எப்போது உங்க வீட்டில் விசேஷம் என்று உறவினர்கள் கேட்கின்றனர். அதற்கு அண்ணாமலை எல்லாம் நடக்கும் போது நடக்கும் என்று சொல்கிறார். அதன் பின்பு அவர்களை சாப்பிடுமாறு அண்ணாமலை சொல்ல மனோஜ் வேண்டாம் என்று தடுக்கிறார். ஆனாலும் அண்ணாமலை அவர்களை சாப்பிட வைத்து அனுப்புகின்றார். சாப்பாடு முடிந்துவிட்டது என்று மனோஜ் புலம்பி தள்ளுகிறான். ஆண்களின் சமையலில் சாப்பாடு பற்றாக்குறையாகி போனது வெறுமே பரிதாபம். இறுதியில் சிந்தாமணியின் மகளோடு சத்யா காப்பி குடிக்கின்றார். இந்த புதிய கதைக்களமும் சுவாரஸ்யமாக இருந்தது. அப்போது சத்யா தன்னுடைய ஃபேமிலி பேக்ரவுண்ட் பற்றி சொல்கிறார். அதே போல சிந்தாமணியின் மகள் தன்னுடைய அம்மா அப்பா பிரிந்த கதையை சொல்ல சத்யா அதை வேண்டாம் என்று சொல்லுகிறார். இதனால் சிந்தாமணியின் மகள் சத்யா மீது இம்ப்ரெஸ் ஆகிறார். வீட்டில் ஆண்கள் சமைத்தது, மனோஜுக்கு சாப்பாடு பஞ்சரானது மற்றும் ரோஹிணி தற்காலிகமாக டென்ஷன் இல்லாமல் நிம்மதி அடைந்தது என இந்த வார எபிசோட் எதிர்பாராத கலகலப்புடன் முடிவடைந்துள்ளது. அடுத்த எபிசோடில் பாண்டிச்சேரி சென்ற பெண்கள் என்ன செய்கிறார்கள், அல்லது செல்வம் ரோஹிணி பற்றிய உண்மையை தெரிந்து கொள்வாரா என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.